ரப்பில் ஆலமீன் ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் சமீபத்தில் இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு கொண்டு வர முற்பட்ட ஒரு சட்டத்தை குறித்தும் அது தற்காலத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அதன் மூலமாக முஸ்லிம்கள் அடைந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு தகவல்கள் என்ன என்பதை இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். டீலிமிட்டேஷன் என்று அழைக்கப்படுகிற தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் நாடாளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை ஒன்றிய அரசு அதை செய்வதற்கு முற்படுகிறார்கள். இது எப்ப நடக்குது அப்படின்னா, முந்தானேத்து 16ஆம் தேதி ஏறத்தாழ 3 மாநிலங்களுக்கு தேர்தல் நெருங்கி இருக்கிற இந்த சூழலில், கேரளாவுக்கு, தமிழ்நாட்டிற்கு, மேற்கு வங்கத்திற்கு தேர்தல் நெருங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த 3 மாநிலங்களுமே தற்போது இருக்கிற ஒன்றிய பாசிச அரசை எதிர்க்கிற மாநிலங்கள். அப்ப இதை காரணம் வைத்து இந்த நேரத்தில் நாம ஒரு சட்டத்தை, மசோதாவை இயற்றிவிட்டால் அதுல இந்த 3 மாநிலங்கள் பங்கெடுக்க முடியாத ஒரு நிலை போய்விடலாம், அதனால வாக்கெடுப்பில் நாம வெற்றி பெற்று விடலாம் என்று இந்த தொகுதி மறுவரை என்பதை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வர முற்படுகிறது. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டும், இது 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் போடப்பட்ட திட்டம் எல்லாம் கிடையாது. 2023 மே 28 அன்று புதிய பாராளுமன்ற கட்டடம் கட்டப்பட்டது. பழைய பாராளுமன்ற கட்டடத்துக்கு ஏதாவது பாதிப்பான்னு கேட்ட ஒரு பாதிப்பும் இல்லை. 543 பேர் இருப்பதற்கு போதுமான அளவிற்கு இருக்கை வசதிகள் எல்லா காரியமும் அதில் இருக்கு. ஆனா அதுல 543 பேர் தான் இருக்க முடியும். இப்போ உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம். ஏறத்தாழ 900 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய வகையில் புதிய பாராளுமன்ற கட்டடத்தை கட்டிய போது இந்தியாவில் உள்ள பல தரப்பு அரசியல் விமர்சகம் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், எதுக்கு இந்த புதிய பாராளுமன்ற கட்டடம்? அதுல புதுசா வர நிறைய இருக்கைகள் அதிகப்படுத்தி இருக்கிறீங்களே, லோக்சபா எம்பி அதிகப்படுத்த போறீங்களா? அப்படி அதிகப்படுத்தினால் சில மாநிலங்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படும் என்றெல்லாம் கேட்கும் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, புதிய கட்டடம் கட்டணுங்கிறதா நோக்கமே தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி அதை மறைத்து, இப்ப இந்த தேர்தல் நடக்கிற இந்த நேரத்தில் திடீரென்று இப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு ரகசியமாக ஒரு மசோதாவை அவர்கள் ஏற்படுத்த முற்படுகிறார்கள். இது எதனால இந்த மசோதா ஏற்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத சிறுபான்மையின மக்களாகிய நாம அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்தியா முழுக்க ஏறத்தாழ 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். இதில் யார் பெரும்பான்மை பெறுகிறார்களோ அவர்கள் பிரதமராக மாறுவார்கள். இப்ப தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு, அது சட்டமன்ற தொகுதி. பெரும்பான்மை பெறக்கூடியவர்கள் இப்படி முதலமைச்சர் ஆவார்களோ அந்த 543 பெரும்பான்மை பெறக்கூடியவர்கள் பிரதமராக மாறுவார்கள். கடந்த முறை 3வது முறையாக பிரதமராக ஏறி உட்கார்ந்த நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் இழுபறியில தான் அவர் பிரதமராக அமர்ந்தார். ஏறத்தாழ பீகாரினுடைய நிதிஷ்குமார் என்பவரும் இங்கு சந்திரபாபு நாயுடு என்ற இந்த நபர், இந்த இருவரும் உதவி செய்யவில்லை என்றால் இவரால் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அப்ப அடுத்த முறை இதை விட மோசமாயிரும், நம்ம ஆட்சி கவிழ்க்கப்படலாம். நாம இந்த பாசிச சித்தாந்தத்தை இந்த 15 வருடம் எப்படி ஊட்டி வைத்தோமோ அதெல்லாம் நாளைக்கு இன்னொருத்த உடைச்சிடலாம். அப்ப அதை உடைக்க கூடாதுன்னா வர்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தொகுதி மறுவரை என்பதை உருவாக்கி புதிய தொகுதிகளை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த புதிய தொகுதி சேர்ப்பது எப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து சேர்க்கிறார்கள்.
தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அப்ப 8 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 39 தொகுதி இப்ப இருக்கு. ஒரு 10 தொகுதி அதிகப்படுத்தலாம், 15 தொகுதி அதிகப்படுத்தலாம். கேரளாவுக்கு பெருசு அதிகமாகாது, தெலுங்கானாவுக்கு, கர்நாடகாவுக்கு, அதே போன்று பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரிக்கு, கோவா வரை இங்கெல்லாம் அதிகமாகாது. ஒரு 2, 5, 10 இங்க மொத்தமா இந்த தென் இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநிலங்களினுடைய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களா மொத்தத்தை எடுத்தா கூட 300 கூட வராது. 850 இவங்க மாத்த போறாங்க. தென் மாநிலங்கள்ல இருக்கிற மொத்தத்தை எடுத்தாலுமே 300 கூட வராது. அப்ப மிச்சத்தை எங்க அதிகப்படுத்துவாங்கன்னா இந்த மத்திய பிரதேசம் என்ற இடம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற எங்க இந்த காவிய சிந்தனை அதிகமாகுதோ அந்த இடத்துல இப்ப தொகுதி அதிகமாக்க போறாங்க. 80 இருக்கிற இடம் 140 ஆக போகுது, 70 இருக்கிற இடம் 110 ஆக போகுது, 100 ஆக போகுது. இப்ப தொகுதி அதிகமான என்ன, அங்க மக்கள் தொகை அதிகம், இங்க மக்கள் தொகை குறைவு. அப்ப அங்க கூட வைக்கிறாங்க, அங்க குறைய வைக்கிறாங்க. அப்படின்னா முதல்ல ஏன் அங்க கூட மக்கள் தொகை வந்துச்சுங்கிறத நம்ம தெரியும். 1971 இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருது. அப்ப மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 100 ஆண்டு கடந்துச்சுன்னா பெருசா போயிரும், சீனாவெல்லாம் நம்ம முந்திடுவோம் அப்படின்ற நிலை வரும் பொழுது மக்கள் தொகையை குறைப்பதற்கு 1971 இந்தியா ஒரு முடிவு எடுக்குது. அப்ப திறந்த அந்த பேச்சு வருது, ஒரு குடும்பத்துக்கு நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற பேச்செல்லாம் வந்துச்சு. அது 1971 இருந்து வருது. இப்ப இந்த சட்டத்தை போட்ட உடனே 2 பிள்ளை மட்டும் பெத்துக்கங்க, 2க்கு மேல பெத்து எடுக்காதீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க இந்த காரியத்தை 50 வருஷமா பேச்சு நிறைய தமிழகத்துல கேட்டிருக்கலாம். குடும்ப கட்டுப்பாடுக்கு அதிகமான ஒரு முயற்சியை இந்திய அரசு ஏற்படுத்தியது. ஆனா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணது யாருன்னா தென்னிந்திய மக்கள் மட்டும்தான். ஏன்னா நாட்டுக்கு நம்ம எந்த வகையிலும் பாதிப்பை தந்துடக்கூடாது, நம்ம 2 பிள்ளை பெப்போம், இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பிள்ளை பெத்தா போதுன்ற இளமெல்லாம் வந்துச்சு. அப்ப பல மக்கள் வாலண்டியரா போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. ஒரு பிள்ளை போதும், 2 பிள்ளை போதும், ரொம்ப அதிகமா பெத்துக்க வேண்டாம் அப்படின்னு தென்னிந்திய மக்கள் அதை கடைபிடித்தார்கள். கல்வியை அதிகப்படுத்தினாங்க, அந்த நாட்டின் அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தினார்கள். அதனால தான் இப்போ மக்கள் தொகையில ஒரு குறுகிய அளவில் இருக்கிறாங்க. இத வட மாநிலத்தவர்கள் யாருமே கடைபிடிக்கல. இப்ப 1971 அவங்க சட்டமாக ஏற்றும் போது என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தை வைத்தா நாங்க என்ன செய்ய மாட்டோம், தொகுதி மறுவரை கொண்டு வர மாட்டோம்னு சொன்னவங்க ஏறத்தாழ 55 வருஷம் கழிச்சு இப்ப என்ன பண்றாங்க, மக்கள் தொகை அதிகமாகி விட்டார்கள், அதை வைத்து நம்ம தொகுதியை இந்த சீரமைப்பு என்பதை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப புதிதாக இப்படி ஒரு காரியத்தை இவர்கள் கொண்டு வர முற்படுகிறார்கள். இதுல என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டா, இப்போ நீங்க வட மாநிலத்தில் முஸ்லிம்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் என்று பாஜக பகிரங்கமாக அறிவிக்குது. இப்படியே சொல்லியே ஓட்டு கேட்பாங்க, முஸ்லீம் யாரும் போட்டாதியப்பா, உங்களுக்கு நாங்க நல்லதெல்லாம் பண்ண மாட்டோம், முஸ்லீம்லாம் போடுறதா இருந்தா தயவுசெய்து நீ வேறவனுக்கு அது போடு, நீ உன் ஓட்டு இல்லாமலே என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லி 3வது முறை அவங்க ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாளைக்கு எப்படி பேச்சு வரும்னா, தென் மாநிலத்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள், இந்த மேற்கு வங்காளம் எனக்கு போடாதீங்க, கேரளா எங்களுக்கு போடாதீங்க, தமிழ்நாடு எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, உங்க துணை இல்லாமலே நாங்க என்ன செஞ்சிடலாம், நாங்க இனிமே பிரதமர் ஆயிருவோம் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வருவாங்க. இப்ப நம்ம நிறைய வரிப்பணம் கொடுக்கிற இடத்த தென் மாநிலம் இருக்கு, வரிப்பணத்தை வாங்குவார்கள், நமக்குரிய உரிமையை தரமாட்டாங்க, பிரதிநிதித்துவம் கிடைக்காது, நம்ம மேல எல்லா விதமான சட்டத்தை திணிக்க முடியும். அவங்க நினைத்தால் எதையுமே சட்டமாக்கக்கூடிய அளவிற்கான அதிகாரத்தை இந்த டீலிமிட்டேஷன் என்ற காரியத்தின் மூலமாக அவர்கள் அரங்கேற்ற முடியும். இதை விடலாம் என்னன்னா, ஒரு மன்னராட்சி கொண்டு வரதுக்கான ஏற்பாடு வேற எதுவுமே இருக்காது. இதெல்லாம் மன்னராட்சி உருவாக்குவதற்கான திட்டம் இது. இப்போ ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க ஓட்டு போட்டு மக்கள்கிட்ட ஓட்டு போட சொல்லி கேட்டு அவங்கிட்ட இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவனை ஏமாத்தி ஓட்ட வாங்கி கள்ள ஓட்டெல்லாம் போட்டு ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய பாடு. இப்ப நாளைக்கு தொகுதிகளை அதிகப்படுத்தி நம்ம ஆட்கள் 600 பேர் இருப்பாங்க, அந்த 850 பேர்ல அவங்க ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க, மிக குறைந்தது 600 பேர் அவங்க ஆட்கள் இருப்பாங்க. அப்ப எந்த சட்டத்தை கொண்டு வர்றதா இருந்தாலும் 3இல் 2 பகுதி ஓட்டு போட்டா போதும். 800 பேர் இருக்கிறாங்க, 850 பேர் இருக்கிறாங்கன்னா 600 ஓட்டு விழுந்துட்டா எந்தையும் கொண்டு வரலாம். சட்டம் இயற்றக்கூடிய இடம் தான் நாடாளுமன்றம், எதையும் சட்டமாக்கலாம். சிஏஏ கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு நாள்ல பாஸ் ஆயிடும். அல்லது இந்த காரியத்தை, அதாவது இனிமேல் 5 ஆண்டுகளுக்கு ஒருக்க தேர்தல் இல்லை, 50 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல், அல்லது தேர்தலே இனி கிடையாது, நிரந்தரமாக நாங்க தான் இருப்போம் அப்படின்னு அவங்க சட்டம் ஆக்குறாங்க அப்படின்னா 600 பேர் ஓட்டு போட்டுட்டு வேலை முடிஞ்சிருச்சு. எதையுமே மிக இலகுவாக கொண்டு வரலாம், சண்டை போட வேண்டியதே இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை தேர்தல் நடக்கும் போது வைக்கிறாங்க. 23ஆம் தேதி தேர்தல்,
16ஆம் தேதி இதை சட்டத்தை மசோதாவில் இயற்றி கொண்டு வருவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். இதனுடைய விபரீதத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. முதல்ல இந்த பாசிசம் எப்படி அணுகுச்சு தெரியுமா? இந்த சமுதாயத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கான தனியார் உரிமை சட்டத்தில் அணுகணும். நீ உனக்கு முத்தலாக்கு தடை சட்டம், உனக்கு வந்து முத்தலாக் கிடையாது, நீ அதுல தான் தடை வைக்க போறேன்னா அப்ப மக்கள் அதுல கொதிச்சு எழுந்தாங்க. இப்ப இதை அவன் எப்படி அணுகணும் அப்படின்னு கேட்டா, சிஏன்னு ஒண்ணு கொண்டு வந்தான், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ற பேர்ல குடியுரிமையில் ஒரு திருத்த சட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரான். இப்ப இது என்ன ஆகும்னு கேட்டா, அவன் வந்து என்பிஆர் என்ஆர்சி என்ற பேர்ல மக்களினுடைய கணக்கை எடுக்கும் போது உனக்கு குடியுரிமை இல்லைன்னு விரட்டிடுவோம். விரட்டிட்டா நீ அதுக்கப்புறம் எனக்கு இந்த உரிமை தான் கேட்க முடியாது. இல்ல எனக்கு இந்த உரிமை வேண்டும், எனக்கு கல்வி, உனக்கு தான் குடியுரிமையே இல்லையே. குடியுரிமைங்கிறது அடிப்படை ஆணி வேறு. நான் அதையே பிடிங்கி எடுத்துட்டேன்னு வைங்க, உனக்கு கல்வி உரிமை கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோமோ நம்மளை விட அவன் பிரில்லியன்ட்டா யோசிக்கிறான். எந்தெந்த வகையில வந்தாலும் அதை தடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளோடு வந்தார்கள். இப்ப சிஏ வந்ததுக்கு அப்புறம் நாடு முழுக்க கொதிச்செழுந்து அத பலதரப்பு மக்கள் நமக்கு ஆதரவாக சில இடத்துல குரல் வந்தது. மேற்கு வங்கத்துல குரல் வந்தது, அந்த மாநிலத்தினுடைய அரசு எதிர்த்தது, கேரளா அரசு எதிர்த்தது, தமிழக அரசு எதிர்த்தது. சிஏ நான் கொண்டு வர மாட்டோம், நீ கொண்டு வந்தால் நாங்க அதை உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படிலாம் எதிர்த்தோன்னு இவங்க பாக்குறாங்க. அப்ப முஸ்லிமை அடக்கணும், கிறிஸ்துவர்களை அடக்கணும்னா இவன் அடக்கணும் கரெக்டா வராது. இவனுக்கு குரல் கொடுக்கிற மாநிலத்தினுடைய தனி உரிமை எடுத்துட்டோன்னு வைங்க, இவனை அடக்கிடலாம். இவன் குரல் கொடுத்தவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இவனை குரல் கொடுக்க விடாம ஆக்கிடணுங்கிறதுக்காகத்தான் இந்த டீலிமிட்டேஷன் என்பதை இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்ப இது வந்து உண்மையில் முஸ்லிம்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனா அல்லாஹ் லேசாக்கி நேற்றைய தினத்துல வாக்கெடுப்பு என்பது நடந்தது. 543 பேருக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த வாக்கெடுப்பில் ஏறத்தாழ ஒரு 278 இடங்கள்ல அவங்க வென்று விட்டார்கள். அதாவது அவங்க கையை தூக்குறாங்க, 278 பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு 100 சொச்ச பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏறத்தாழ 200க்கு நெருக்கமான மக்கள் அவங்க வந்து அதெல்லாம் நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாங்க. இந்த மறுத்ததுனால இந்த மசோதா இப்ப தடை செய்யப்பட்டது. என்ன காரணம்னு கேட்டா, 2/3 பகுதி ஓட்டு அதிகமா ஆகணும் அப்படின்னா ஒரு சட்ட மசோதா ஆகும். 3ல் பாதியோ 2/3 விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த சட்டம் என்ன ஆகாது, அது அமல்படுத்தப்படக்கூடாது. இது நாடாளுமன்றத்துக்கு இருக்கிற ஒரு தனித்துவம். இதையே கூட நாளைக்கு மாத்தலாம். இதையே எப்படி மாத்தலாம், பாதி இருந்தா கூட போதும், 40% இருந்தா கூட போதும் அப்படின்னு கூட நாளைக்கு மாற்றுவதற்கு ஒரு வழி இருக்கு. ஆனா அல்லாஹ் இதை லேசாக்கிட்டான். உண்மையில இது சிஏ அளவிற்கு பூதாகரம் ஆக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அது வந்து அவ்வளவு பெரிய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து மாநிலத்தினுடைய தனி உரிமை என்பது காக்கப்படணும். இந்த ஒன்றிய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தின் தனி உரிமை பறிக்குது. காஷ்மீருக்கு ஒரு உரிமை உண்டு, அதை பறிச்சுட்டாங்க. பீகாருக்கு ஒரு உரிமை உண்டு, அதை பறிக்க முற்படுறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு உரிமை உண்டு, கேரளாவுக்கு ஒரு உரிமை உண்டு. அதாவது எல்லா மாநிலங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்றோம்னா, இவனுக்கு தனி அதிகாரம்லாம் கிடையாது. மத்தியில் சுய ஆட்சி, அதாவது மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதுதான் இந்தியா உருவாக்கிய தத்துவம். நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனி தத்துவம் உண்டு. தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது கேரளாக்கு பொருந்தாது, கேரளாக்கு இருக்கிறது ஆந்திராக்கு பொருந்தாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனி மொழி, தனித்தனி கலாச்சாரம், தனித்தனி விடுமுறை. இங்க பொங்கல் விடுமுறை கொடுக்கிற மாதிரி கேரளால போய் கேட்க முடியாது, கேரளால ஒரு விடுமுறை கொடுக்கிற மாதிரி ஆந்திரால போய் கேட்க முடியாது. அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்றான்னா, ஒரு மொழி கிழவா, ஒரு கொடை கிழவா, உனக்கெல்லாம் உரிமை கிடையாது, அதிகாரம் கிடையாது, எனக்கு தான் உண்டு அப்படின்னு கொண்டு வந்து இதன் மூலமாக மன்னராட்சி என்பதை உருவாக்குவதற்கான திட்டமிடல் தான் இவர்கள் நடத்தக்கூடிய காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப இதுல வந்து என்ன, ஒரு மாநிலத்தினுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு வைங்க, அது வெறும் மாநில உரிமையாக மட்டும் பார்க்கப்படாது. நாளைக்கு சிறுபான்மையின மக்களினுடைய குரவலையை நசுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொடிய நிகழ்வு இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் சுதாரித்து இதை எதிர்க்கக்கூடிய இடத்திலும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வை பெறக்கூடிய இடத்திலும் நாம் இருக்கணும். அல்லாஹ் இதை லேசுபடுத்திட்டான். உண்மையிலே இதை அல்லாஹ் ஒரு சோதனை ஆக்கணும் அப்படின்னா, நாம இது நாள் வரை கண்ட போராட்டங்களை விட பெரும் போராட்டங்களை நாம் எதிர்கொள்ளணும். அதுல முந்தா நேத்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் நாடாளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கரா இருக்கிறாருல்ல, சபாநாயகர் ஓம் பிர்லா, அவர் சொல்றாரு, நீ கருப்பு கொடியை காட்டு, மஞ்சள் கொடியை காட்டு, நாடாளுமன்றத்தில் அந்த வேலையெல்லாம் பலிக்காதுங்கிறார். அதாவது கருப்பு கொடி காட்டுறாங்கன்னு எதிர்ப்பதானே காட்டுறாங்க. ஏன் எதிர்க்கிற, ஓம் பக்கத்துல நியாயம் இருக்கான்னு பார்ப்போம், நியாயம் இருந்தா ஓம் பக்கத்துல நிற்போம், இல்லைன்னா நாங்க எங்க பக்கத்துல நிக்கிறோம், இப்படித்தானே பேசணும். ஒரு சபாநாயகர் எப்படி பேசணும்னா நடுநிலையோட பேசணும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கருப்பு கொடி காட்டுனா என்ன, மஞ்சள் கொடி காட்டுனா எனக்கு என்ன, நாங்க கொண்டு வர சட்டத்தை கொண்டு வருவோம், இது பாராளுமன்றத்தை நாடாளுமன்றத்தை பாதிக்காது அப்படின்ற ஒரு கொழுப்படுத்த பேச்சு. இந்த வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சர்வாதிகார பேச்சினுடைய உச்சகட்டம்.
ஜனநாயக நாட்டில் இது பொருந்தாது. இது மன்னராட்சிக்கு பொருந்தும். மன்னராட்சியில் இருக்கிறோம் இப்படி பேசலாம். இது யார் பேச முடியாது? ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி என்று மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த ஆட்சி முறைக்கிட்ட வந்து இப்படி பேசக்கூடாது. அப்ப இப்படியான பேச்சுக்களை பேசுபவர்கள் மட்டும்தான் அங்க ஒண்ணு கூடி இருக்கிறாங்க. இவங்க ஏத்துற சட்டமெல்லாம் பாருங்க, எதையாவது பயன் இருக்குதா? லஞ்சம்னு உள்ள பேசக்கூடாது. நாடாளுமன்றத்தில் லஞ்சம்னு பேசாம இப்படி இருக்க முடியும்? லஞ்சம் பேசாத, ஊழல்னு பேசாத. ஏன்னா நீ ஊழல் பண்ணு எப்படி சொல்றது? நீ பண்ணுனன்னு சொல்லணுமா? என்னத்தை பண்ண? நீ பண்ணுன, ஊழல் பண்ணன்னு பேசக்கூடாது. நீ லஞ்சம் வாங்க, இதை தடுத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு கிறுக்கனை எங்கேயாவது பார்த்திருப்பியலா? நீ தப்பு பண்ணிட்ட, தப்புன்னு பேசாத. நாடாளுமன்றத்துக்கு ஒரு புனிதம் இருக்கு. இப்படியெல்லாம் சட்டம் இயற்றக்கூடிய அளவிற்கு இந்த 15 வருஷத்துல நாடாளுமன்றத்தை மாற்றி இருக்கிறார்கள். அதற்கான விதிமுறைகளை மாற்றி இருக்கிறாங்க. இப்ப இவர் எதுக்குமே இவர் நாட்டினுடைய பிரதமர் வந்து உட்கார மாட்டார். மக்களுடைய தேவைகளை வந்து அவர் கேட்க மாட்டார். பத்திரிகையாளர்களை சந்தித்து கேட்கப்படுகிற கேள்விக்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார். பத்திரிகைக்காரன் எவனா மைக்கு கொண்டு நீட்டிட்டார்னா ஓ மை காடுன்னு ஓடிடுவார். அப்படிப்பட்ட பண்பாடு கொண்டவர். ஆனா எதையாவது ஒரு சட்டம் ஆக்கணும் உள்ள வந்துருவார். சட்டமாக்குவதற்கு மட்டும் என்ன பண்ணுவார்? நாடாளுமன்றத்துக்குள்ள வருவாரு, போயிருவார். சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் என்பதை காட்டுவதற்காக இந்த ஒன்றிய அரசு முற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒன்றிய அரசுக்கு அதிகாரமே இருக்கக்கூடாது. இதுதான் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்வது. மாநிலத்துக்கு தான் அதிகாரம். எதுக்கு அதிகாரம் கிடையாது? ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் கிடையாது. நீ ரூபாய் நோட்டு அடிக்கலாம், நீ ராணுவத்தை வச்சிருக்கலாம், வரியை வாங்கி திருப்பி எங்களுக்கு தரலாம். அது மட்டும்தான் உனக்கான அதிகாரமே தவிர வேற எந்த அதிகாரமும் எது கிடையாது. ஒன்றிய அரசு கிடையாது. எல்லா அதிகாரமே மாநில அரசுக்கு உண்டு. இந்த மாநில அரசினுடைய அதிகாரம் பறிக்கப்படும் என்றால் இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்துவ மக்களையும் மிக இலகுவாக கிள்ளுக்கீரையை பறிச்சு எறிகிற மாதிரி தூக்கி எறிஞ்சிருவோம். நம்ம வந்து இது நாள் வரை பாதுகாக்கப்படுவது இறைவனினுடைய அருளால். ஏறத்தாழ மாநில உரிமைகளால் தான் நம்ம இப்போ வரைக்கும் தற்காக்கப்பட்டிருக்கிறோம். மாநில உரிமை அவன் பறிச்சுட்டான், காஷ்மீருக்கு பறிச்ச மாதிரி அவன் பறிச்சு எடுத்துட்டான் அப்படின்னா நாம இங்க தற்காக்கப்பட முடியாதுங்கிறத தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏறத்தாழ மற்ற நாடுகளில், சிரியாவில், பாலஸ்தீனத்தில் ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு இது போன்ற மற்ற இன இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை விடவெல்லாம் பெரும் துயரம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப இதுல வந்து முஸ்லிம்கள் விழிப்புடன் செயல்படணும். இதை எதுக்கு நாம மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த வாக்கு சேகரிக்கிற இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் அவர்கள் தங்கள் அறிவை இழந்து விடக்கூடாது. என்னைக்குமே இல்லாத ஒரு காட்சி தமிழகத்தில் இந்த தேர்தல் நடக்குது. என்ன நடக்குன்னா, முஸ்லிம்கள் ஒரு அணியில் நின்னதே கிடையாது. இது நாள் வரைக்கும் வரலாறுல அப்படி நடக்கல. அவன் டிஎம்கேனா இவன் ஏடிஎம்கேன்னு மாறி மாறி இருப்பாங்க. எப்படியாவது அந்த ஓட்டை பிரிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த முறை நீங்க பாருங்க, வித்தியாசமா இருக்கு. அத்தனை பேரும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. எதனால நிக்கிறாங்க அப்படின்னா, பாசிச இப்ப கால் ஊன போகுது. இதுக்கு முன்னாடி வந்துரும் பயக்காட்டினாங்க. இப்ப உண்மையிலே வருது. இப்ப உண்மையிலே இந்த 2வது இடத்துல இருக்கிற அந்த கட்சி முதல் இடத்துக்கு வறுமை. ஆனால் ஆட்சி செய்வது அதிமுக கிடையாது. யாருதான் ஆட்சி செய்ய போறா? என்டிஏ என்ற தேசிய ஜனநாயக கட்சி. மோடி தெளிவாக அறிவிக்கிறது, நாங்க தான் ஆட்சி பண்ண போறோங்கிறாங்க. அப்போ இவங்க வரதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல பெரிய குளறுபடி உண்டாக்கியவர்கள். அதாவது மத ரீதியாக பிரித்து பார்க்காத அரசு இருக்கும் போதே ஒரு மலையை வச்சு அதை கலவரமாக உண்டாக்க வந்த ஒரு சிந்தனை கொண்ட இவர்கள் நாளைக்கு உங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நிலை உண்டாகும் என்பதை பாருங்கள். அப்ப முஸ்லிம்கள் ஒவ்வொருவருமே சுதாரித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது. எப்போதுமே நீங்கள் ஒன்றை பாருங்கள், என் நலன் என்று பார்க்காதீங்க, என் குடும்ப நலன் பார்க்காதீங்க. ஒரு முஸ்லீம் அப்படி யோசிக்க மாட்டான். சமூக நலன் எது? சிறுபான்மையின மக்களின் நலன் எது? பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களின் நலன் எது? யாருக்கு நாம் வாக்கு போடுவதனால் அல்லது யாரை புறக்கணிப்பதினால் இந்த சமூகம் வளர்ச்சி அடைகிறதோ இல்லையோ வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறது அப்படிங்கிறத யோசித்துத்தான் தங்களுடைய வாக்குகளை அவர்கள் போடணுங்கிற இடத்துல இருக்கணும். அப்ப முஸ்லிம்கள் இதுல முன்மாதிரியா இருக்கணுமே தவிர அவர்கள் தற்குறித்தனமா செயல்படக்கூடாது. அப்ப அப்படி செயல்படுகிற ஒரு சூழலை நோக்கி ஒரு சில முஸ்லிம்கள், அவனுக்கு மண்டையில மூளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் சில பேர் வந்து கிறுக்குத்தனமான சில அரசியல் ஒரு புரிதல் அற்ற காரியத்தில் ஈடுபடுவதனுடைய விளைவு அது இந்த சமுதாயத்தை இன்னும் பின்னுக்கு தள்ளிரும். நமக்கு கிடைக்கிற ஒரு சில உரிமைகள், இந்த உரிமை கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கழுத்து நெரிக்கப்படாமையாவது இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நாம நம்முடைய வாக்குகளை கவனம் கூர்ந்து அதை செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதாவது ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கங்க, இஸ்லாம் என்பது நமக்கான மரபு. அது நம்மை மறுமையில் காப்பாற்றுவதற்காக இறைவன் தந்த மாபெரும் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த பொக்கிஷத்தை யாரெல்லாம் சிதைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நம்ம நிற்க முடியும். நாம இங்க நின்று கொண்டு நான் வந்து ஹிலாஃபத்தை உண்டாக்க போறேன், நான் தனியாக நின்று வெல்ல போகிறேன் அப்படின்னு இங்க சில பேர் கரெக்டா இந்த தொகுதியில
நாங்கள் வந்து சுயேட்சையாக நிற்கிறோன்னு ஒரு கோஷ்டி தெரியுது. இவன் அழகா என்ன பண்ணிடுவான்னா ஓட்டை பிரிச்சுட்டு போயிடுவான். இவன் யாரையும் வாழவும் விட மாட்டான். அதே நேரத்தில் நம்மளை அழிகிறத கண்ணுதல் நின்று பார்க்கறதுக்கான வேலையை அவன் செஞ்சிருவான். அப்ப இதுல எல்லாம் முஸ்லிம்கள் இந்த தொகுதியில, குறிப்பாக இந்த தொகுதியில் உள்ள மக்கள் நாம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நாம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், யார் வெல்ல வேண்டும் என்பதல்ல இங்க முக்கியம். என்னைக்குமே அது முக்கியம் கிடையாது. இந்தியாவில் குடியரசு ஆட்சியில எது முக்கியம் கிடையாது. யாரு வெல்லணும் அது கிடையாது. இங்க என்ன நபிகள் நாயகமா போட்டி போடுறாங்க, நபிகள் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டி போடுறாங்க. நீங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட நபி தான் முக்கியம், அப்படி அதுல நியாயம் இருக்கு. நல்லோர்கள் 10 பேர் நிக்கிறாங்க, நீங்க 10 நல்லவங்கள யாரு பெரிய நல்லவங்கன்னு பார்க்கலாம். இங்க 10 கெட்டவங்க இருக்கிறாங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா, நல்லவர்கள் இங்க தேடக்கூடாது. மிக மோசமானவர்கள் யார் அவங்கள உள்ள விடவே கூடாது. ஒருத்த சொத்தை அடிக்கிறான், ஒருத்த கொள்ளை அடிக்கிறான், ஒருத்த திருடுறான், ஏமாத்தனா சொத்து வளர்த்து கொண்டு இருக்கிறான், அவன் வளர்த்துட்டு போறான், என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கிறான். இந்த மக்களை வந்து மத ரீதியாக பிரிக்காம இருக்கிறான்னா அவன் இந்த சமுதாயத்திற்கு பெரிய பாதிப்பு இல்லை என்ற மனநிலையில் தான் முஸ்லிம்கள் செயல்படணும். இதை ஒவ்வொருவரும் புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். இதுல நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த ஆட்சி இருக்கும் போதே இந்த நேரத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர முற்பட்டவர்கள், இந்த ஆட்சி மாற்றப்படுமையானால் எதையும் இலகுவாக இவர்களால் இயற்ற முடியும் என்ற அளவிற்கு, அதாவது எங்கள் அசைக்கு யாருமே இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய தன்மை மாறிவிட்டது என்பதை புரிந்து முஸ்லிம்கள் தெளிவாக சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய தினத்தினுடைய தகவலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.